10ஆம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு 7ல் 14 பார்க்கலாம். ஒரு தொழிற்சாலையின் உலோக வாளி கூம்பின் இடைக்கண்ட வடிவில் உள்ளது. அதன் மேல்புற அடிப்புற விட்டங்கள் முறையே 10 மீட்டர் மற்றும் 4 மீட்டர் ஆகும். அதன் உயரம் 4 மீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வலைபரப்பு மற்றும் மொத்தப்புற பரப்பை காண்க. இடைக்கண்ட வாளி இது மாதிரி இருக்கும். இந்த படம் கேள்வியோடது இல்ல, ஆன்சரோடது. நாம தான் போட்டுக்கணும். இதனுடைய மேற்புற விட்டம் 10 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. விட்டம்ங்கிறது இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் இல்லையா? ஆரம்ங்கிறது நடுவுல இருந்து இங்க, அதாவது விட்டத்துல பாதி தான் ஆரம். அதே மாதிரி இங்கேயும் ஆரம்ங்கிறது விட்டத்துல பாதி. விட்டம் 4னா ஆரம் ஸ்மாலர் சமம் 2 மீட்டர். இங்க விட்டம் 10னா ஆரம் கேபிட்டல் ஆர் சமம் 5 மீட்டர். ஃபார்முலாவில் வலைபரப்பு ஃபார்முலாவில் பை ஆர் பிளஸ் ஆர் இன்டு எல் இருக்கு இல்லையா? நம்ம எல் கண்டுபிடிச்சுக்குவோம். இடைக்கண்டத்துக்கு எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எல் சமம் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர். அப்ளை பண்ணுங்க. ஹெச் நமக்கு கணக்குல உயரம் 4, அதனால இங்க 4 ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். கேபிட்டல் ஆர் 5 மைனஸ் ஸ்மால் ஆர் 2 the whole square. 4 ஸ்கொயர் என்ன? 16. 5 மைனஸ் 2 3, 3 ஸ்கொயர் 9. 16 பிளஸ் 9 25. 25க்கு ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். இப்ப நாம இடைக்கண்டத்தின் வலைபரப்பு கண்டுபிடிக்கலாம். இடைக்கண்டத்தின் வலைபரப்புக்கு ஃபார்முலா தெரியுமா? இடைக்கண்டத்தின் வலைபரப்பு சமம் பை இன்டு கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்டு எல் சதுர அலகுகள். பையோட மதிப்பு 22/7. கேபிட்டல் ஆர் கணக்குல இருக்கு 5, ஸ்மால் ஆர் கணக்குல 2, 5 பிளஸ் 2 இன்டு எல். எல் நாம கண்டுபிடிச்சிருக்கோம் 5 மீட்டர்னு, அதனால 5 சமம் 22/7 இன்று 5 பிளஸ் 2 7 இன்று 5. 7 7ஓட அடிச்சுக்கலாம். 22 இன்று 5 110 சதுர மீட்டர். இடைக்கண்டத்தின் மொத்த பரப்பு பார்க்கலாம். இடைக்கண்டத்தின் மொத்த பரப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, வலைபரப்பு கூட மேல இருக்கக்கூடிய வட்டத்தின் பரப்பையும் கீழே இருக்க வட்டத்தின் பரப்பையும் கூட்டினா கிடைக்கும். மேல இருக்க வட்டத்துக்கு பெரிய வட்டம் இல்லையா? வட்டத்தின் பரப்புக்கு ஃபார்முலா பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். கீழே இருக்க வட்டத்துக்கு பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். வலைபரப்பு தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 110, அப்படியே வச்சுக்கோங்க. பையை நாம வெளியே எடுத்துக்கலாம். பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் சமம் 110 பிளஸ் பைக்கு 22/7. கேபிட்டல் ஆர் நமக்கு கணக்குல 5, 5 ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர். ஸ்மால் ஆர் என்ன? 2, 2 ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணுவோம். சமம் 110 பிளஸ் 22/7. 5 ஸ்கொயர் 25, 2 ஸ்கொயர் 4 சமம் 110 பிளஸ் 22/7 இன்று 29. 22 29ஐயும் பெருக்குவோம். பெருக்கணும்னா 110 பிளஸ் 2 29 58க்கு 8 மீதி 5. 2 29 58, 58 5 63/7 சமம் 110 பிளஸ் 638 7ஆல வகுப்போம். 9 7 63 கழிங்க 8. 8ல 7 ஒரு முறை இருக்கு. 4 7 7 மீதி 1. இப்ப இங்க புள்ளி போட்டு 0 போட்டுக்கலாம். இங்கேயும் புள்ளி வச்சுக்கலாம். முதல் 0 இறக்கிக்கலாம். 10 4 7 7 கழிச்சிங்கன்னா 3. அடுத்த 0 இறக்கிக்குங்க. 30 4 7 28 கழிச்சிங்கன்னா 2. அடுத்த 0 இறக்கிக்குங்க. 20 2 7 14 அப்படியே போயிட்டு இருக்கோம். நம்ம 2வது ஸ்தானத்துக்கு அப்புறமா ரவுண்ட் பண்ணுவோம். பண்ணணும்னா கோட்டுக்கு அந்த பக்கம் 5 விட சிறிய எண் இல்லையா? அதனால அதை அப்படியே நம்ம விட்டுருவோம். 110 பிளஸ் 91.14 கிடைச்சிருக்கு. 110ஐயும் 91.14ஐயும் கூட்டுவோம். கூட்டுனீங்கன்னா 4 1 1 0 2 201.14 சதுர மீட்டர் நமக்கு விடையா கிடைச்சிருக்கு.